ஹலோ கைஸ், எல்லாம் ரெடியா பார்ட் 2க்கு? வாங்க டேரெக்டாக மைண்ட் கிராஃப்ட்குள்ளேயே இறங்கிடலாம். அவ்வளோதான் கைஸ், எங்கே விட்டு போனோமோ அங்கேயே இருக்குது. இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டே 5 வரைக்கும் ஆடுவோம், டே 10 வரைக்கும் அப்படியே இது பண்ணுவோம். இந்த இடத்துல நம்மளோட இந்த மிஷின் இன்னைக்கான எபிசோடோட வேலை இது ஃபுல்லாக ஒரு பில்டிங், அட்லீஸ்ட் ஒரு லே அவுட்டாச்சும் முடிச்சு விடணும். இந்த இடம் தான் நம்ம ஸ்டார்டிங் ஹவுஸ்க்கான இடமாகுது. முடிஞ்சால் கொஞ்சம் மைனிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட்டு பண்ணி அதில் எல்லாமே வைக்கணும், அப்போ தான் எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒரு 2 பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். டபுள் செஸ்ட் அப்போ தான் கரெக்டாக. நான் இப்போ போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டு டிசைன் போகலான்னு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரீயை கொஞ்சம் வளர வைக்கணும். ட்ரீ வளர்ந்துச்சுன்னா அதில் இந்த பெரிய ட்ரீ போட்டுக்கலாம். அதுலேருந்து நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இப்போ போய் நம்ம தேவையானதெல்லாம் ட்ரீயை பிளான் பண்ணி உடச்சி தேவையான வுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரீ போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. கிடைக்கலன்னா இன்னொரு பிக் ட்ரீ கூட நம்ம வெட்டிக்கலாம். என்னதுரா இது, இவ்வளோ தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம ஒரு வாட்டி போய் பார்ப்போம். இந்த வீடியோவில் போக முடியுமான்னு தரல, பார்ப்போம். கீழே வச்சுட்டு போகலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம டர்ட் ஒரு 4 டர்ட் இருந்தால் போதும். இந்த வீடியோக்குள்ளே எப்படியாச்சும் கட்டி முடிக்கணும் இந்த வீட்டை. சரி, ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயை கட் பண்ணி முடிக்கிற அளவுக்கு நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த போன் மீல் இருக்குது, அந்த போன் மீல் வச்சு தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். இன்னொன்று வேணுமா? சரி, அப்படியே ஒரு டர்ட் எடுத்துக்க வேண்டியது அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு இந்த ட்ரீயும் வளரட்டும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு போக வேண்டியது தான். ஐயோ, என்ன சரி, கொஞ்சம் சாப்பாடை ஃபஸ்ட்டு தின்னுவோம். ரொம்ப ஹங்கர் கம்மி இருக்குது, ஹங்கர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா செத்துருவோம் நான் கேள்விப்பட்டேன். உண்மையாவா? அது நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்ஸில். செத்து போவோமா மாட்டோமா ஹங்கர்னால? சரி, ஓகே, நான் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. யாரா நீ இங்கே பண்ணிகிட்ருக்கேன்? இந்த ட்ரேடிங் வேறு வந்திருக்கான். சரி, அவங்ககிட்ட ஏதாச்சும் நம்மளுக்கு தேவையானது இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா அவனை போட்டு தெரியலாம். அவங்ககிட்ட நம்மளுக்கு அந்த லாஸோ கிடைக்கும். இந்த லாஸோ வச்சு அனிமல் அசால்ட்டாக இது பண்ணலாம். இதுக்குள்ளே வேறு விழுந்துடக்கூடாது. இங்கே இருக்கான் பாரு, நல்லதாச்சும் குழா. இந்த மில்க்கு பக்கெட்டு தண்ணி பாட்டெல்லாம் வச்சுட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடு நீ. இதை வச்சு என்ன பண்ணுறது? நான் ஒயின் கோரல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? எப்படி சாவு, அவ்வளோதான் உனக்கு பழக்கம். அதே மாதிரி இந்த ஸ்பீர் கற்றுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, ஸ்பீடாக போனோம்னு அது பாட்டுன்னு அட்டாக் பண்ணும். கிரிட்டிக்கல் டேமேஜ் வேறு போகுது. டேய், எவ்வளோ தைரியம் தான் என் மேலே எச்ச துப்புவ? அடி வாங்கி சாவாமல் இருக்க மாட்டாடா நீ. செத்தியா? இதுக்கு தான் ஏன் இது. ஏய், நீ என்னடா எச்ச துப்புற? ரிட்டன் செத்துப்போ, அதுதான் உனக்கு ஒரே இது. நீ சாக மாட்டேங்கிறியாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? செத்துப்போ, ஸ்வாடாலே போட்டு தள்ளிடலாம். ஏன்னா அந்த ஸ்பியர் ரொம்ப வீக்காக இருக்குது. செத்துப்போ, அவ்வளோதான். லாஸோ கிடச்சிருக்கும். நம்ம போய் தூங்க வேண்டியது தான். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது நாளைக்கு. இது வேறு என்னடா, இன்னுமாடா நைட் ஆகலை? இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த மவுண்டெயின் வேறு மறைச்சிக்கிட்டே இருக்கா. இதனடா எனக்கு வந்த பிரச்சனை. தூங்கு. என்னது? இப்போ நம்ம இந்த இடத்த நல்லா லெவல் பண்ணிடணும், அப்போ தான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஷவல் இந்த செஸ்ட்டுக்குள்ளே இங்கே தான் வச்சேன். சேலமா செஸ்ட்டுக்குள்ளே இருக்குமா? இருக்கும். அதோ இங்கே இருக்க பாருங்க. இதை பற்றி நான் எடுத்து அங்கே வச்சுட்டு ஃபுட்டும் முக்கியம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம்.
போக போகிறது ஒரு வுடன் மேன்ஷன் ஸ்டைல்டு இது. நான் ஃபைனல் அவுட்புட்டை டேரெக்டாக காட்டுறேன். டைம் லேப்ஸ் பெரிய போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. நடுவில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆனால் உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி காட்டுறேன். இதுதான் பில்லர் லே அவுட்டாக இருக்க போது. இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட பில்லர் லே அவுட். காய்ஸ், நம்மக்கிட்ட வுட்டு காலி ஆகிடுச்சு. சாப்ளிங் எடுத்துகிட்டு போய் பிளான் பண்ணுவோம். ஆனால் நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் தான் பிளான் பண்ணவே மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரா தேவைப்படும், நான் அப்போயே யோசிச்சிருக்கணும் எங்கே பிளான் பண்ணோம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ். எல்லா வாட்டியும் இதிலே போய் மாட்டி சாவறோம். நம்ம இது எப்போயாச்சும் க்ளோஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு அது முன்னாடி அதை மைனிங் போகணும் இந்த இடத்த. சரி, போன் மேல் இருக்கிறது 3த்தையும் போட்டு விட்ருவோம். அது வளர்கிறதுக்கே டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம போய் மைனிங்க்கு ஏதாச்சும் பண்ணுவோம். ஐயோ, இதுக்குள்ளே என்ட்ராகுமா அப்படி என்ட்ராகுமா? இதுக்குள்ளே என்ட்ராகும். இதில் தானே முன்னாடியே பார்த்துச்சோம். ஃபஸ்ட்டு போய் ஒரு பிக்காக்ஸ் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம். ஏன்னா என் பிக்காக்ஸ் உடைய போகுது. ஸ்டோன் பிக்காக்ஸே போதும். அப்புறமேட்டு அயன் பிக்காக்ஸ் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வேறு ரொம்ப இருட்டாக இருக்கே. அங்கே ஒரு டார்ச் வச்சாச்சு. ஸோ இதில் தானே ஸ்டோன் இருக்கும். ஸ்டோனு 3 அப்படியே எடுத்துக்கலாம் மொத்தத்தையும். இதுக்கப்புறம் ஸ்டிக்ஸ்க்கு அப்படியே இருக்கு என்கிட்ட 3. ஐயோ தெரியாதமாக ஸ்லாப் செஞ்சுட்டேன். பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு தானே லாபம். அப்புறமேட்டு வீடு கட்டப்போது எக்ஸ்ட்ரா டெக்ஸ்சர் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடு நம்ம இந்த எபிசோடு கூட முடிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா டே 10 வரைக்கும் தான் இந்த எபிசோட் லாங்காக இருக்கும். நான் ஒரு 5 டேஸாக மாற்றலான்னு இருக்கேன் எபிசோடு. இன்னும் லேக் அடிக்குது. இவ்வளோ தண்ணி இருக்குது, அங்கே போக முடியுமா? இங்கே பரவாயில்ல. லாவாக்கு பக்கத்தில் டைமண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? எம்எல்ஜி அப்பா போச்சு. எல்லா வாட்டியும் அசிங்கமாக போகுது. இருக்காதாச்சு எதுவும் இல்லை. இதில் வேறு சர்ஃபேஸில் இருக்கும். இங்கே எப்படி கிடைக்கும்? அப்படியே இறங்கும் ஸ்லோவாக எல்லாத்தையும் தேடிக்கிட்டு. அச்சோ டார்ச்சை மறந்துட்டேனே. டார்ச் எடுத்துகிட்டு வரணும். இருக்கா? இல்லை, கோல் கூட இல்லை நம்மக்கிட்ட இப்போதைக்கு. இங்கே இருக்க அயன். இந்த அயனை ஃபஸ்ட்டு நம்ம காலி இப்போ எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் போய் டார்ச் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு ரிட்டர்ன் உள்ளே எடுத்துகிட்டு போவோம். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப டார்க்காக இருக்குது, உள்ளெல்லாம் போகவே முடியாது. சரி வாங்க மேலேயே போவோம். கைஸ் அவ்வளோதான், நம்ம வந்தாச்சு. அப்படியே இறங்கிட வேண்டியது தான். இதோட சேர்த்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் டார்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் மைனிங் பண்ண. அவ்வளோதானா? நான் கூட பெரிய கேவுன்னு நினச்சேன். இத்தினூண்டு இருக்குது. மேலேயும் பார்க்கணும். இங்கே கீழே எங்கேயாச்சும் மட்டும் பார்த்துட்டு அப்புறமேட்டு அயன் இங்கே இருக்க பாருங்கள். எவ்வளோ அயன் இங்கே இருக்குது, மேலே இருக்குது. இதெல்லாம் எப்படி விட முடியும்? அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது. இந்த அயன்லாம் மிஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பிரச்சனையாகும். எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்க கேவ் வாட்டர் கேவுன்னு நினைக்கிறேன். தண்ணி லீக் ஆகினாலும் ஆகும். பரவாயில்ல, நம்ம மைண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் இருக்கிறது எல்லாத்தையும். அவ்வளோதான் கைஸ்,
நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மைனிங் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. 14 அயன் கிடச்சது நம்மளை அதுலேருந்து. இதில் வேறு வாட்டர் நான் சொன்ன பேர் லீக் ஆச்சு. இங்கே பாருங்கள் 14 அயன். சரி வாங்க, இந்த ட்ரீயும் வளர்ந்துருச்சு. நம்ம இதை முடிக்கணுன்னா இந்த எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம், இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு ஆக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். இந்த ஆக்ஸ் உடஞ்சிரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஆக்ஸ் உடஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் பண்ணோம். அதனால் இங்கே பாருங்கள் 6 6 24 இருக்குது. அது அப்படியே ஸ்மெல்ட்டிங்காக போட்டுரும். வந்து நம்மளுக்கு ஆர்மர், வெப்பன்ஸ் இதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கை முடிக்கணும் நம்ம. ஸோ அதுக்கோசம் இப்போதைக்கு நம்ம ஸ்டோன் டூல்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லை. நம்ம இன்னும் பெரிய பெரிய கோல்டு, எமரால்டு அதுமாரி மைண்ட் பண்ண அவசியம் இல்லை இப்போதைக்கு. அந்தமாரி அவசியம் இருந்தால் வேணால் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 வேணுமா? எடுத்தாச்சு ஸ்டிக்ஸுக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரே ஒரு ஆக்ஸ் பண்ணால் போதும், நிறைய ஆக்ஸ்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு இந்த உடையிற ஆக்ஸை யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இது எல்லாத்தையும் இது பண்ணி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ரிட்டன். அவ்வளோதான் கைஸ். இவனை பாருங்கள் கைஸ், எல்லாம் நைட் ஆனவனும் இப்போ ஸ்பான் ஆயிடுறானே. இதில் வேறு ஓட்டையை போட்டு விட்டான். இந்த ஓட்டையை வேறு சரி பண்ணும் இவன். சாவிட நீ வேறு எல்லோரும் இந்த பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் உடச்சி ரிப்பேர் பண்ணி போடணும். சரி ஓகே கைஸ். கைஸ் இவங்க வேறு எல்லாத்தையும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. கீழே இருக்க டர்ட்டையும் போட்டு அச்சோ மேலே வேறு இருக்குது. அது இல்லைன்னா அவ்வளோதான், ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டு அங்கேயே நிற்கும் எல்லாம். ஸோ அதையும் உடச்சி விட்டுறலாம். அவ்வளோதான் கைஸ், எல்லா லாக்ஸையும் எடுத்தாச்சு. மேலே இருக்கிறதும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சாப்ளிங்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, ரிட்டன் நம்ம வீடு கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது தான்.
அவ்வளோதான் கைஸ், டே 9 எண்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு நாள் இருக்குது இந்த எபிசோடுக்கு எண்டாக. இந்த ஒரு நாளுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சிடணும். இதில் வேறு விண்டோ வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், எல்லாமே நம்ம இப்போயே முடிக்கணும். முடிக்காமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். டே 10 நம்ம தான் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் கைஸ். அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இப்போது. சரி, ஆரம்பிச்சிட வேண்டியதான் ரிட்டன். அவ்வளோதான் கைஸ், டே 10 ஓவர் ஆகிடுச்சு. டே 11 ஆரம்பிச்சிச்சு. இதோட நெக்ஸ்ட் எபிசோட கண்டினியூ பண்ணலாம். இதுதான் நான் பண்ண இதோட ஃப்ரேம் ஒர்க் நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டை அமுச்சு விடுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி ரொம்ப கம்மியான வியூஸில் தான் போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நான் போடுவேன். என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் போடுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா என்று அது உங்களோட டிசிஷன். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2 பேர் பார்த்தா கூட சந்தோஷம்தான். ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பாய்.